வணக்கம் மக்களே. இன்னைக்கு பக்கவாதம் அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன, எதனால் ஏற்படுது, என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்குது, என்னென்ன வார்னிங் அபாய மணிகள் நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியும் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்னு, என்ன மாதிரி தடுப்பு நடவடிக்கைகள் நம்மளால் எடுக்க முடியும், எப்போ டாக்டர் போய் பார்க்கணும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆங்கிளில் இது ஒரு பெரிய டாபிக். ஒரு 2 வீடியோவை போய்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதை ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். 2வது வீடியோவில் கொஞ்சம் இந்த ட்ரீட்மெண்ட் ஆங்கிள், ஃபிசியோ இதை பற்றிலாம் நம்ம திருப்பி தனியாக பேசுவோம். வாங்க ஸ்ட்ரோக் அப்படின்ற பக்கவாத வீடியோ கூட செல்லலாம். ஸ்ட்ரோக் அப்படின்னு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்பவுமே சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான கேஸ். எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதில் மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி மக்களுக்கு ஒரு பெரிய அவதி கொடுக்குற அந்த நோய் தான் இந்த பக்கவாதம். சில பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, நம்ம இருக்கலாம், முன்னோருத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கணும், இல்லைனா நான் இங்கே இருக்கிறதே வேஸ்ட்டு, அதுக்கு நம்ம இறந்தே போயிடலாம் அப்படின்ட்டு. இந்த இறந்தே போயிடுறது தான் இந்த ஹார்ட் அட்டாக். ஆனால் இருந்துக்கிட்டே தொந்தரவு கொடுக்குறதுல அதுதான் இந்த ஸ்ட்ரோக். இந்த பக்கவாதம் பேஷண்ட்டு இறக்க மாட்டாங்க, ஆனால் செயலில் தருவாங்க. அது இன்னும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ செயலிழந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட வேலைகளை அவங்களால செய்ய முடியாது. அப்போது டெய்லி அவங்களுக்கு ஊட்டி விடுறதுலேருந்து டாய்லெட் போய் வாஷ் பண்ணுற வரைக்கும் யாராவது ஒருத்தரை சார்ந்து இருக்கணும் போது அதோட மனவேதனை என்ன. அப்போ இந்த ஸ்ட்ரோக்கை நம்ம தடுக்கவே முடியாதா, பக்கவாதத்தை குறைக்கவே முடியாதா அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகள் ஒரு டாக்டரை மனசில் வருது. ஸோ ஸ்ட்ரோக் அப்படின்ற பக்கவாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளை நம்ம உடம்புல இருக்கிறதுலே மிக முக்கியமான தலைன்றது மூளை தான். ஹீஸ் அன் கிங் ஆஃப் ஆல் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல அந்த மூளைக்கு பலவிதமான இரத்த குழாய்கள் போகுது. அந்த இரத்த குழாய்கள் செரிப்ரல் ஆர்டரி அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி வெர்டிபிரல் ஆர்டரி, சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். இது மூலயமா மூளைக்கு பிளட் சப்ளை மூளைக்கு போகுது. இந்த மூளைக்கு போகிற இரத்த குழாயில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டா, இல்லைன்னா மூளைக்கு போகிற இரத்த குழாய் வெடிஞ்சிருச்சுன்னா அப்போது அதை தான் பக்கவாதம்னு சொல்கிறோம், ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். அப்போ மூளைக்கு போகிற இரத்த குழாய் பிளாக் ஆகிடுச்சுன்னா, அடைச்சிருச்சுன்னா, அப்போ மூளைக்கு ரத்த சப்ளை நடக்காது. அப்போ அந்த போர்ஷன் மூளைக்கு ரத்த சப்ளை நடக்கலைன்னா அந்த மூளை வேலை செய்யாது, இறந்து போயிடும். அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஏரியாக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போயிடுது. மேக்ஸ் மாதிரிங்க 1+1 = 2 அப்படின்ற மாதிரி இது 1 - 1 = 0 அப்படின்னு சொல்கிற மாதிரி மூளையோட இந்த ஃபங்க்ஷன் இதுதான். அப்போ அந்த இடம் போயிடுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வராது அப்படின்ற மாதிரி மேக்ஸ். அதுதான் நியூராலஜி, கிட்டத்தட்ட அப்படியே கணிதம். ஸோ அதே மாதிரி மெயின் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ரத்த சப்ளை போய் பிளாக் ஆகிறதுனா இறந்துருதுன்னா உடனே ஆளுங்களுக்கு ஒரு விதமான சேஞ்சஸ் உடம்புல நடக்குது. எப்படி அந்த பேஷண்ட்ஸ் ஜென்ரலாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் உலகநாயகன் கமலஹாசன் சார் முன்னாடி தெனாலின்னு ஒன்று படத்தில் வச்சிருப்பார். அது லாஸ்ட்டில் ஜெயராம் சார் ஒரு மாதிரி போஸ்ட்டில் இருப்பார். நிறைய படத்தில் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க. மன்னன் படத்தில் ரஜினிகாந்த் சாரோட அவங்க அம்மா இந்த மாதிரி ஒரு நோயில் அவதிப்பட்டிருப்பாங்க. பல படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்டோட ஒருத்தவங்களை வீல் சேரில் உட்கார வச்சுருப்பாங்க. கை இப்படி இருக்கும், வாய் கோணி இருக்கும், கால் வராது. இந்த மாதிரி ஒரு போஸ்டோட இப்படி இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டோட கிளாசிக்கான அறிகுறி. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சைடு கை காலே வராமல் வாய் இழுத்துக்கிட்டு இருந்தால் எவ்வளோ பிரச்சனைங்க. இந்த ஸ்ட்ரோக் எதனால் ஏற்படுது அப்படின்றத பார்த்துட்டு அது அறிகுறிகளும். இந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் ஜென்ரலாக எதனால் ஏற்படுது அப்படின்னும் போது மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லணும்னா பிபி, ஹைப்பர் டென்ஷன். யாருக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் ரொம்ப கொதிநிலை அதிகமாக இருக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரத்த குழாயை அதை அரிச்சு அந்த இடத்துல பிளேக் ஃபார்மேஷன் ஆகி ரத்த குழாயில் கொழுப்பு டெபாசிஷன் ஆகி அதை பிளாக் பண்ணுது. அப்போ ஹை பிபி இல்லாமல் பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த ஹை பிபி ரொம்ப ஹையாக போகும்போது 180, 200க்கு மேலெலாம் போகும்போது திடீர்னு மூளைக்கு இருக்கிற ப்ரெஷர் அதிகமாக டப்புன்னு அந்த ரத்த குழாய் வெடிக்குது. அப்போது ஸ்ட்ரோக்கில் 2 வகை இருக்குது. ஒன்று இஸ்கீமிக் ஸ்ட்ரோக், இன்னொன்று ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். அடைப்பு பக்கவாதம், ரத்தம் பக்கவாதம் அப்படின்னு பிரிக்கலாம். அடைப்பு பக்கவாதம்னா அடைச்சிக்கிறது, அதனால் ரத்த சப்ளை போகல. இன்னொன்று ப்ரெஷர் அதிகமாக வரதால அந்த ரத்த குழாய் வெடிஞ்சிருது, அது பேர் தான் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். அப்போ ரத்தம் ஃபுல்லாக அப்படியே பிரெயினில் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரோக். 2த்துக்குமே இந்த ஹை பிளட் ப்ரெஷர் முக்கியமான காரணம். தயவு செஞ்சு உங்கள் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கணுன்றது தான் இந்த இடத்துல ஒரு டேக் ஹோம் மெசேஜாக நம்மளுக்கு இருக்குது. 1. 2வது காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஓவராக
ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி இருக்காங்களே, இந்த டைப் ஏ பர்சனாலிட்டின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஓவரா டென்ஷன், அதுவும் வந்து ஒரு காரணமாக வந்து அமைதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. 2 3வது கண்டிப்பாக பேட் ஹேபிட்ஸ் கொடுக்கணும். ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் ஹார்ட் அட்டாக் உண்டாக்குதுன்னா அதே சிகரெட் ஸ்மோக்கிங் பக்கவாதத்தை உண்டாக்குதா? ஏன்னா ரெண்டும் ஒன்று தானே. ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் அடைச்சதுன்னா ஹார்ட் அட்டாக், பிரெயினுக்கு போகிற ரத்த குழாய் அடைச்சதுன்னா ஸ்ட்ரோக். இவ்வளோ தானே வித்தியாசம். அப்போ ஹார்ட் அட்டாக்கு எதெல்லாம் காரணமாக பார்த்தோமோ அதெல்லாம் ஸ்ட்ரோக்கு அப்ளை ஆகும்னா எஸ் அப்படியே அப்ளை ஆகும். அப்போ ஸ்ட்ரோக்குக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி என்ன சொல்லுவோம், சார் பிபி ஹையாக வச்சுக்காதீங்க, சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, அதே மாதிரி இந்த கெட்ட பழக்கம் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க அப்படின்னு எப்படி ஹார்ட் அட்டாக் சொல்கிறோமோ ஸ்ட்ரோக்குக்கும் அதே பொருந்தும். எப்படி ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்றமோ ஸ்ட்ரோக்குக்கு அதுவே பொருந்தும். அப்படின்னும் போது இந்த மாதிரியான காரணங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை தாண்டி முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக கொலஸ்ட்ரால். பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குன்னும் போது ஸ்ட்ரோக்குக்கான காரணம் அதிகமாகுது. டயட்டில் ஹை ஃபைபர் டயட் இல்லாமல் கொலஸ்ட்ரால் ரிச் ஃபேட் ரிச் டயட், சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமாக எடுக்கும்போது ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க் திருப்பி அதிகமாகுது. அப்படின்னும் போது டயட்லேயும் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை வந்துட்டு கண்டிப்பாக வந்து இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் ரேர் காசஸ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக தலையில் அடிபடுறது, இதனால் ஸ்ட்ரோக் வரலாமா வரலாம். ஒரு ஆக்சிடென்ட்டை கீழே வந்துட்டு மண்டையில் அடிபட்டுச்சு ஸ்ட்ரோக் வரலாமா வரலாம். இதை தாண்டி ஒரு சில மாத்திரைகள் ஸ்ட்ரோக்கை உண்டாக்கலாம், ஒரு சில மாத்திரைகள் சைடு எஃபெக்ட்ஸு சான்ஸ் இருக்குது. மெயின்லி இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, போதைப் பொருட்கள், இந்த கொக்கெயின், ஆம்ஃபிட்டமைன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் மெயின் ரீசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை பிபி, ஹை சுகர், ஹை ஸ்ட்ரெஸ், ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் இல்லை, ஓவர் வெயிட்டு, கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, இதெல்லாம் மெயின் காசஸாக வந்து இந்த பக்கவாதத்துக்கு வந்து அமையுது. இந்த ஸ்ட்ரோக்கோட மெயின் அறிகுறிகள் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா டக்குன்ட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் இருக்குன்னு உங்கள் வீட்டில் நீங்கள் போய் டக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா திடீர்னு வந்து ஆள் வந்து உட்காந்துருவாங்க. ஓகேங்களா, நடந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு போய் உட்காந்துருவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் பேச முடியாது. ஓகேங்களா, இப்போ அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னும் போது அப்படின்னுவாங்க. அவங்களால பேச முடியாது. ஏதாவது பேச ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாய் ஒரு சைடு அப்படியே கோணிக்கும், எனக்கு உடனே அப்படின்ற மாதிரி வாய் கோணே போகும். இந்த இடத்துலேருந்து எச்சைகள் அப்படியே ஊற்ற ஆரம்பிக்கும். இதுதான் முக்கியமான வந்துட்டு ஒரு வார்னிங் சைன். என்ன அம்மா வாய் கோணுது, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த டைம் அப்போ நீங்கள் உடனே வந்துட்டு என்ன பண்ணணும், அம்மா கையை தூக்கு அப்படின்னும். அவங்க கையை தூக்க ட்ரை பண்ணுவாங்க, ஒரு கை தூக்கும், இன்னொரு கை தூக்காது. ஸோ டக்குன்னு தூக்குவாங்க, ஒரு கை தூக்குமா, இந்த கை தூக்குமானா இந்த கை வராது, இவ்வளோதான் வரும். ஏன்னா அந்த இடத்துல பிரெயின் அவுட். ரைட் சைடு பிரெயின் அவுட் ஆச்சுன்னா லெஃப்ட் சைடு ஒர்க் ஆகுது, லெஃப்ட் சைடு பிரெயின் அவுட் ஆச்சுன்னா ரைட் சைடு ஒர்க். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ ரைட் சைடு பிரெயின் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா அப்போ லெஃப்ட் சைடு ஒர்க் ஆகுது. அப்போ எனக்கு ரைட் சைடில் பிரச்சனைனா அவங்க ரைட் ஹேண்டை தூக்க முடியாது. அப்போ வந்து கையை வந்து கஷ்டப்பட்டு தூக்குவாங்க. நீங்கள் உங்கள் கையை தூக்கி இப்படி நிற்க வச்சுட்டு டக்குன்னு உங்கள் கையை விட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் அப்படியே நிற்கும். ஏன்னா அதில் அவங்களுக்கு பவர் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே ஸ்லோவாக கீழே போய் இப்படி தூக்கிட்டு விட்டிங்கன்னா இப்படின்னுவாங்க. ஓகேங்களா, வாய் இப்படி இருக்கும், அப்படியே கோணிக்கிட்டு எச்சை ஊற்றிக்கிட்டு இப்படி இருக்கும். பேச ட்ரை பண்ணால் பேச முடியாது. ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி பேச வச்சிங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த நாக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுக்கலாம். வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுங்கன்னா அப்படின்ற மாதிரி பேசாது. ஸோ உங்களுக்கு அது வார்த்தைகள் உச்சரிப்பு நடக்காது, அந்த நாக்கை யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாக வந்து இருக்குது. 3வது, அவங்கள நிற்க வச்சிங்கன்னா அவங்களால நிற்க முடியாது, நடக்க முடியாது. ஒரு சைடு அப்படியே ஸ்வே ஆவாங்க. இப்படி நடக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக நடக்கணும்ல, அப்படி நடக்காமல், ஏன்னா ஒரு சைடு கால் வராதனால வீக்னஸ்னால கால் எடுத்து வைக்க முடியாமல் ஒரு சைடு ஸ்வே ஆகி போகும். அப்போது இதெல்லாம் முக்கியமான அறிகுறிகள் நீங்கள் வீட்டில் வச்சே கண்டுபிடிச்சிடணும். என்னது, அவங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், அவங்களோட வாய் ஸ்பீச்சு, அவங்களோட கையே நடக்கல், இந்த 4 வச்சே வீட்டில் ஆஹா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிடையாது, இது பக்கவாதம் அப்படின்ட்டு நீங்கள் இமீடியட்டாக வந்து என்ன பண்ணணும், வெரி வெரி எமர்ஜென்சி, யூ மஸ்ட் டேக் தம் டு அன் ஹாஸ்பிட்டல். நோ பிளேயிங். 3 மணி நேரம் தான் நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டன் பீரியட்னா தங்க நேரம் அப்படின்னு டாக்டர்ஸுங்க சொல்லுவாங்க. ஏன் தங்க நேரம்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே வந்தோம்னா அதை முற்றிலும் ரிவர்ஸ் பண்ண முடியும். டிலே ஆகி போச்சுன்னா அந்த டேமேஜ் பர்மனெண்ட்டு. அப்புறம் எத்தனை நாள் ஃபிசியோ பண்ணி எப்போ ரெக்கவர் ஆவாங்கன்னு சத்தியமாக யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த டேமேஜ் பர்மனெண்ட்டை உடனே வந்து நம்ம ஆகாமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னும் போது 3 மணி நேரம் தான் நம்மளுக்கு கோல்டன் பீரியட் இருக்குது. ஏன் சார் அப்படி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தால் நீங்கள் என்ன அப்படி பண்ணிடுவீங்க 3 மணி நேரத்தில் அப்படின்றீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் நியூராலஜிக்கல் இருக்கிற சென்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே பிரெயினில் இருக்கிற அந்த ரத்தக்கட்டை முற்றிலுமாக கிளாட்டை உடனே லைஸ் பண்ணிடுவாங்க. அந்த கிளாட்டை எடுத்துடுவாங்க, அந்த கிளாட்டை கரைச்சிடுவாங்க. அப்படி கரைக்கும் போது மூளைக்கு போகிற பிளட் சப்ளை நல்லா இருக்கும், திருப்பி அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் திருப்பி வரும்.
ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா 3 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இப்போவே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் நியூராலஜி சென்டர் எது, யார் ஸ்ட்ரோக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுறான்னு தெரிஞ்சு வச்சுக்கும். ஸோ தட் அந்த டைம் அப்போ ஸ்ட்ரோக் வரப்போ எங்கே போகலாம், இங்கே போயிடுவோமா, ஐயோ அங்கே காசு அதிகமாக இருக்குமே, இங்கே போயிடுவோமா, அங்கே டாக்டரே இருக்க மாட்டாங்க, இங்கே போயிடலாமா, ஜிஹெச் போயிடலாமா, பார்ப்பாங்களா, இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது. முன்னாடியே உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் டக்குன்னு ரஷ் பண்ணிவிட்டு போயிடலாம். இதை தாண்டி நிறைய அறிகுறிகள் ஸ்ட்ரோக்குக்கு இருக்குது. முன்னாடியே ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வார்னிங் சைன்ஸ், எக்ஸாம்பிள் பயங்கரமான தலைவலி ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்குது, அப்பப்போ திடீர்னு கொஞ்சம் மயக்கம் வந்துடுது, அப்புறம் தெரியல, இது பேர் தான் TIAன்னு சொல்லுவாங்க, டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பக்காவதாக வர மாதிரி வரும், ஆனால் சரியாயிடும். அதுக்கப்புறம் மயக்கம், சின்கோப்பு, இது மாதிரிலாம் கொஞ்சம் வார்னிங் சைன்ஸ் முன்ன தெரியலாம். ஆனால் கிளாசிக்கல் அறிகுறிகள் இருந்தது நான் சொன்ன அந்த 3 நாள் தான். ஒரு சைட் கை கால் வராமல் இருக்கிறது, வாய் இழுத்துக்கிறது, பேசுறது, குளறுபடியான பேச்சுகள், இதுதான் மெயின். இதை தாண்டி அதர் சைன்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் டாக்டருங்க நீங்கள் அட்மிட் ஆனோன்னு பார்க்குறது. இப்போ உங்கள் கண்ணுக்கு பின்னாடி எவ்வளோ எடிமா இருக்குது, உங்களோட ரிஃப்ளெக்ஸஸ்லாம் எப்படி இருக்குது, பெபின்ஸ்கி சைன் ஒன்று பார்ப்பாங்க. இதெல்லாம் டாக்டர்கள் பார்க்குறது. அது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான 3 அறிகுறிகள் நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ரோக்குன்றது மூளையில் வர ரத்த குழாயில் வரக்கூடிய ஒரு ரத்தக்கட்டு, அதுதான் ஸ்ட்ரோக் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி பேசியிருந்தோம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். போனதுக்கப்புறம் முதல்ல என்ன மெயினாக பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ எந்த பகுதிக்கு ஸ்கேன் எடுக்கணும், மூளைக்கு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். போனோடனே எதுக்கு சார் ஸ்கேனு, என்ன ஸ்கேனு அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. கண்டிப்பாக ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் ஆஃப் பிரெயின் அப்படின்லாம் MRI ஆஃப் பிரெயின், இந்த 2 டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுத்து பார்ப்பாங்க. ஸோ சிடி ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு இமீடியட்டாக டக்குன்ட்டு நம்மளுக்கு ரிப்போர்ட் கிடைக்கக்கூடியது சிடி ஸ்கேன். மெயினாக சிடி ஸ்கேனில் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இது ரத்த கட்டா இல்லைன்னா ரத்த வெளியேறிய ஹெமரேஜா அப்படின்னு 2த்தையும் வித்தியாசப்படுத்த முடியும். ரத்த கட்டா இருந்தால் மூளையில் அந்த சிடி ஸ்கேனில் கருப்பாக தெரியும். இதே ஹெமரேஜ், அதாவது ரத்தம் லீக் ஆகிருந்தது அப்படின்ற மாதிரி, ப்ளீட் ஆகிருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வெள்ளையாக தெரியும். இதுதான் சிடி ஸ்கேனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு எமர்ஜென்சியில் தெரியக்கூடிய விஷயம். ரெண்டாவது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எந்த பகுதியில் இது அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போ மூளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பல்வேறு லோப்ஸ் இருக்குது. லோப்ஸ்னால் என்னென்னா பகுதிகள், பாகங்கள். ஓகே, இப்போ பிரெயின் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரான்டல் லோப், அதாவது முன்ன இருக்கிற மூளை பகுதின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பெரைட்டல் லோப், இந்த சைடில் இருக்கிற மூளை பகுதி. டெம்பரல் லோப், இந்த காது பின்னாடி அந்த சைடில் இருக்கிற மூளை பகுதி. அதே மாதிரி பின்னாடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செரிபெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளை இருக்குது, சிறிய மூளைன்னு சொல்லுவாங்க, செரிபெல்லம். ஸோ இந்த மாதிரி எந்த பகுதி ஆஃப் பிரெயினில் இந்த ரத்த கட்டோ இல்லைன்னா ரத்தம் வெளியேறுதலோ ஹெமரேஜோ ஏற்பட்டிருக்குன்றது இமிடியேட்டாக இந்த சிடி ஸ்கேனில் ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் எக்ஸாக்டாக என்ன பிரான்ச்சு, எவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனு சிடி ஸ்கேன்னால அந்தளவுக்கு தர முடியாது. அப்போ அந்த மாதிரி கேசஸ்க்கு தான் MRI பண்ணுவோம். MRIயில் பார்த்தீங்கன்னா இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியும். அந்த வாஸ்குலர் மார்க்கிங்கு, எந்த இடத்துல ரத்த குழாய் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குது, எவ்வளோ பரவி இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் MRI ஸ்கேனில் நம்மளுக்கு தெரியும். ஸோ மெயினாக அவங்க எடுக்கக்கூடிய 2 மெயின் டெஸ்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிடி ஸ்கேன் அண்ட் MRI. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா, இது ரத்த கட்டா இல்லைனா ப்ளீடா அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த ஸ்கேன் கண்டிப்பாக எடுப்பாங்க. இதை தாண்டி பல்வேறு அதர் டெஸ்ட் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரத்தக்கட்டு ஹார்ட்லேருந்து வந்ததா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரலாக எக்கோ ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கப்படும். ஓகே, ஸோ ECG எக்கோ ஸ்கேனில் எக்கோவில் மெயினாக நம்மளுக்கு ஹார்ட்டில் ரத்தக்கட்டு ஏதாவது இருந்து அது போய் மூளைக்கு அடிச்சிருக்கா. ஏன்னா ஹார்ட்டில் நிறைய கண்டிஷன் இருக்குது, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், லெஃப்ட் ஏட்ரியல் த்ராம்பஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட்டில் ரத்த கட்டு ஃபார்ம் ஆகிற கண்டிஷன், அந்த மாதிரி ஏதாவது இருந்து மூளைக்கு போயிருக்கா அப்படின்றதுக்கு ஹார்ட்டையும் ஒரு வாட்டி கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த காலில் ஏதாவது வீக்காக இருந்ததுன்னா டாப்லர், ஏன்னா காலில் இருக்கிற ஏதாவது சம்டைம்ஸு அதோட ரத்தக்கட்டு ஏதாவது மூளைக்கு போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதையும் பார்ப்பாங்க. இதை தாண்டி இந்த யங் ஏஜ் ஸ்ட்ரோக்,
அதாவது சின்ன வயசு, ஆனால் அவங்களுக்கு பக்கவாதம் போது ஒரு சில எக்ஸ்ட்ரா டெஸ்ட், இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஹோமோசிஸ்டின் ஒரு லெவல்ஸ் பார்க்கறது, யூரிக் ஆசிட் லெவல்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டுகள் வந்து பார்ப்பாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த கொலஸ்ட்ராலு, ஏன்னா அந்த ஹை கொலஸ்ட்ரால் வந்து இந்த ஸ்ட்ரோக்குக்கு முக்கியமான காரணமாக இருக்குல்ல. ஸோ இந்த செக்கப்ஸும் ஜென்ரலாக கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஓவராலாக டெஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக முக்கியமான டெஸ்ட்டு உங்களுக்கு டாக்டர் போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க போகிறோங்க, ஒரு எம்ஆர்ஐ எடுக்க போகிறோங்க அப்படின்றது தான் வந்துட்டு மெயின் டெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். மற்றதெல்லாமே வந்துட்டு எதனால் ஏற்பட்டுருதுன்ற இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த எக்கோ, பிளட் டெஸ்ட்டு, இந்த மாதிரி டாப்லர் ஸ்கேன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டெஸ்ட் வந்து நம்மளுக்கு நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்கேன்ஸில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் எது டாக்டர் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த கெரோட்டிட் ஆர்டரி டாப்லர்னு ஒன்று இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். கெரோட்டிட் ஆர்டரின்றது என்னென்னா, மூளைக்கு போகிற ரத்த சப்ளையை கொண்டு போகிற மிக முக்கியமான அந்த இரத்த குழாய் தான் இந்த கெரோட்டிட் ஆர்டரி. இந்த கெரோட்டிட் ஆர்டரியில் ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு கெரோட்டிட் ஆர்டரி டாப்லர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டாக்டருங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயினான டெஸ்ட்டு. சரி சார், இந்த டெஸ்ட்லாம் கண்டிப்பாக தேவையா, இதை எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா ட்ரீட்மெண்ட்டே மாறுது அப்படின்ட்டு தான் ஆன்சராக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்கேனில் ரத்த கட்டு இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் வேறு, இதே வந்து ப்ளீடிங்காக இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட்டு வேறு. ஸோ டோட்டலாக வந்துட்டு ஒரு சில மருந்துகள் ப்ளீடிங் கேஸில் கொடுக்கவே கூடாது, ஆனால் ரத்தக்கட்டு கேஸுக்கு மெயினாக கொடுக்கணும். ஸோ இந்த இஸ்கிமிக்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ராக்ட் ஸ்ட்ரோக்குக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட், ஹெமரேஜுக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ளீடிங் ஸ்ட்ரோக்குக்கு வேறு விதமான மருந்து. அப்போ இதை ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்துறதுக்கு தான் கன்ஃபார்மாக நம்மளுக்கு என்ன தேவை, இந்த ஸ்கேன்ஸ் வந்து தேவை. அதுக்கப்புறம் மற்ற டெஸ்ட்டுகள்லாம் எதுக்கு தேவைன்னா, இந்த காரணத்தினால தான் இது வந்திருக்குன்னா அந்த காரணத்தை கட்டுப்படுத்தினோம்னா ஃப்யூச்சரில் திருப்பி ஸ்ட்ரோக் வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த மற்ற டெஸ்ட்டு. இந்த கொலஸ்ட்ரால் லெவல், லிப்பிட் ப்ரொஃபைலு, ஹார்ட்டுக்கு எக்கோ, இந்த ஸ்கேன்ஸ், இது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேவை. சரி சார், என்ன மெயின் மருந்து வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான மருந்து என்ன அப்படின்னா, இந்த நான் தான் சொன்னேன், ஒரு 100 கேஸ் இருக்குன்னா அதில் 70லேருந்து 80 கேஸ் வந்துட்டு இந்த இரத்த குழாய் அடைப்பினால் வரக்கூடிய பக்கவாதம், அதாவது இன்ஃப்ராக்ட்னு சொல்லக்கூடிய இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கு தான் ரொம்ப காமன். 70லேருந்து 80 விழுக்காடு. வெறும் ஒரு 20 to 30% தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீடிங் டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்குன்ட்டு. ஸோ மிக முக்கியமான மருந்துகள் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 70லேருந்து 80% விழுக்காடு இருக்கக்கூடிய அந்த ரத்த கட்டை கரைக்கிறதுக்கான மருந்து தான் மிக முக்கியமான டாக்டருங்கள் வந்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த மருந்து வந்து இந்த ப்ளீடிங் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த 70 to 80% பாப்புலேஷனுக்கு இதெல்லாம் தான் மெயின் மருந்து கொடுப்பாங்க. என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பாக இந்த ஆஸ்பிரின், குளோபிடாகிரல்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி மருந்துங்க, ஆன்டி கோயாகுலேஷன் சொல்லக்கூடிய ஹெப்பாரின் மாதிரி மருந்துங்க, இந்த மாதிரி மருந்துங்களாம் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக வந்து டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. இதோட மெயின் வேலை என்னென்னா, உள்ளே இருக்கிற மூளையில் இருக்கிற அந்த இரத்த குழாயோட ரத்த கட்டை கரைக்கிறது தான் இதோட மெயின் வேலை. ஓகேங்களா? ஸோ இந்த ஆஸ்பிரின், குளோபிடாகிரல், ஆன்டி கோயாகுலேஷன் இது எல்லாமே அதுதான் வந்து பண்ணும். அதே மாதிரி அந்த கோல்டன் ஹவர்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஃபுல் த்ராம்போலைசிஸும் நம்ம ட்ரை பண்ணுவாங்க. த்ராம்போலைசிஸ் அப்படின்னா என்னென்னா, த்ராம்பஸ்னா ரத்தக்கட்டு, லைசிஸ்னா கரைக்கிறது. அப்போ அந்த ரத்தக்கட்டை டோட்டலாக கரைக்கிற அந்த தெரப்பி பேர் தான் த்ராம்போலைட்டிக் தெரப்பி அப்படின்ற மாதிரி மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். அப்போ அந்த த்ராம்போலைசிஸ்க்கு நிறைய மெடிசின்ஸ் வந்து இருக்குது. கைனேஸ்னு முடியும், ஸ்ட்ரெப்டோகைனேஸ், யூரோகைனேஸ், அல்டிப்ளேஸ், ரெட்டிப்ளேஸ் இப்படின்ற மாதிரி ஏஸ்ன்னு முடியும். இந்த மாதிரி மருந்துகளை வந்து டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஜென்ரலாக கொடுத்து அந்த ரத்தக்கட்டை கரைக்கிறாங்க. ஸோ அதை 3 மணி நேரத்துக்குள்ளே கரைக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி கரைச்சோம்னா அந்த பிரெயினுக்கு ஃபுல் பிளட் சப்ளை வந்து போகுது, நிரந்தரமாக போகுது. அப்படி போகும்போது அந்த ப்ராப்பர் ஃபங்க்ஷன் திருப்பியும் ரீஸ்டோர் ஆகுதுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ மெயினான மருந்துங்க அப்படின்னும் போது அந்த ரத்தக்கட்டை கரைக்கிற மருந்துங்க தான் மெயினான மருந்துங்க அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து நம்ம சொல்கிறோம். அதர் தேன் தட் வந்துட்டு நம்மளுக்கு மெயினாக வந்து இந்த ப்ரெஷர்ஸை வந்து கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ ஹை பிபி இந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து இருந்ததுன்னா அந்த பிபியை கொஞ்சம் கட்டுப்பாடுக்கு அந்த 150 ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடணும். 200 பிபி இருக்குன்னா ஒரு 150 ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு வரோம். ஸோ பிபி லோவரிங் ஏஜென்ட்ஸ்க்கு இந்த ஒரு சில மருந்துகள் வந்து டாக்டர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதேமாதிரி இந்த கொலஸ்ட்ரால், லிப்பிட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்குன்னா அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு ஸ்டாட்டின்ஸ் மாதிரியான மருந்துகளும் டாக்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்குக்கு இமீடியட்டாக டாக்டர் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மருந்துகளாக வந்துட்டு இருக்குது அப்படின்றது தான் கான்செப்ட். இதை தாண்டி வந்து ஸ்ட்ரோக் இதோட முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதை தாண்டி இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குதுன்ற மாதிரி இதுக்கப்புறமும் நிறைய விதமான
மருந்துகள் இருக்குது, ஃபிசியோதெரப்பியோட ரோல் என்ன, மூமெண்ட்டோட ரோல் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்ன பக்க விளைவுகள்லாம் வரும் அப்படிலாம் வரும். இது நம்ம அடுத்த டாப்பிக்காக அந்த ஸ்ட்ரோக் சீரீஸில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சொல்லுவாங்க என்னென்னா, ஸ்ட்ரோக் இஸ் நாட் அ டிசீஸ் ஆஃப் மார்டாலிட்டி, இட் இஸ் அ டிசீஸ் ஆஃப் மார்பிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் டேர்ம் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, மார்டாலிட்டின்றது என்னென்னா இறப்பு சதவீதம், இறப்பு. மார்பிடிட்டின்றது என்னென்னா நம்ம இறக்காமல் உயிரோடு இருப்போம், ஆனால் செயலிழந்து இருப்போம். ஸோ மார்பிடிட்டின்றது செயலிழக்கிறது, மார்டாலிட்டின்றது இறக்கிறது. ஸோ ஸ்ட்ரோக்குன்றது, அதாவது பக்கவாதம்ன்றது ஒருத்தரை சாகடிக்கும் நோய் இல்லை, ஒருத்தரை முடக்கிற நோய் அப்படின்ற மாதிரி மெடிக்கலில் ரொம்ப அழகாக டெக்ஸ்ட் புக்கில் எழுதியிருப்பான். 100க்கு 100 உண்மை. பல்வேறு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முடங்கி இருக்காங்க இந்த நோயால். வீட்டில் இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க, ஆனால் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, அவங்களே சாப்பிட்டுக்க முடிய மாட்டேங்குது. நிறைய பேர் டாய்லெட்டு கூட ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண வேண்டியதாக வந்துட்டு இருக்குது, சாப்பாடு ஸ்பூனில் ஊட்ட வேண்டியதாக இருக்குது, நினச்சபடி கல்யாணத்துக்கோ காட்சிக்கோ வெளியே போக முடிய மாட்டேங்குது, நடமாட முடிய மாட்டேங்குது, வீல் சேரில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி பல்வேறு ஒருத்தரை முடக்கி வச்சுருக்காங்க. ஒரு மனிதர்களுக்கு சந்தோஷன்றது என்ன? ஜாலியாக போகணும், நடக்கணும், வேலையை செஞ்சுக்கணும், அவங்களே சாப்பிட்டுக்கணும், போகணும், அப்போ தானே ஒரு வி வில் ஃபீல் குட். ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி வந்து இல்லாமல் முடங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைன்றது தான் இந்த மார்பிடிட்டி இந்த ஸ்ட்ரோக்கில் அதிகம் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். அப்போது என்ன மாதிரியான சிக்கல்கள் வருது, அதுதான் நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம். அதே மாதிரி எப்படி அதை கொஞ்சம் தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கவாதம் வந்த பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள், அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தலையிலேருந்து கால் வரைக்கும் சொல்லிகிட்டே போகிறாங்க. இப்போது அவங்களால அவங்களோட ஹைஜீனை பார்த்துக்க முடியாது. ஹைஜீன் என்னது? அந்த செல்ஃப் கிளீனிங்னு சொல்லுவோம்ல, சுத்தமாக வச்சுக்கிறது. அந்த சுத்தமாக வச்சுக்கிறது அவங்களால அந்தளவுக்கு ஈஸியாக பார்த்துக்க முடியாது. ஏன்? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு சரி கை வராது, கால் வராது, இப்படியே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு முதல் வீடியோவில் பேசியிருந்தோம். அப்போ அந்த மாதிரி இல்லாத போது அவங்க வந்து கொஞ்சம் ஹைஜீன்லாம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு பவர் இருக்காதுன்னும் போது யார் அவங்களுக்கு கரெக்டாக பல் விளக்கி விடுவா, யார் அவங்களுக்கு டெய்லி கரெக்டாக குளிப்பாட்டுவா, இந்த மாதிரிலாம் கேள்வி வருதுல்ல. அப்போது சரி சார், ஒரு ஆள் போட்டு வளர்க்குறாங்கன்னா எந்த அளவுக்கு கரெக்டாக வளர்க்குவாங்க? சில வீட்டில் கண்டுக்கிறதே இல்லை, எப்பயாவது ஒரு வாட்டி வளர்க்குவாங்க. அப்போது இவங்களுக்கு வாயில் நிறைய புண்ணுகள் வர வாய்ப்பு இருக்குது, வாய் துர்நாற்றம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது, பல்லில் கெட்டு போய் சீல் பிடிச்சி அந்த பல்லு சொத்தையாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் ஓரல், அதாவது வாயில் வரக்கூடிய பக்க விளைவுகள் இந்த பக்கவாதத்தினால. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு நம்ம நினச்ச மாதிரி நம்ம நினச்சா டெய்லி குளிச்சுப்போம். ஆனால் இவங்களாம் குளிக்காததுனால ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், டேண்ட்ரஃபு, பேன்கள் இதெல்லாமும் தலையில் வந்து அதிகமாக நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ராப்பர் கேர் இல்லாததுனால. அப்போ தலை வாயே இந்த லெவலில் இருக்குன்னா, அப்போ யோசிச்சு பாருங்கள், யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடம்லாம் ஒரு ஹைஜீன் ப்ராப்பராக இல்லைன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுமா ஆகாதா? மோஷன் போகிற இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாமா ஆகக்கூடாதா? எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் கூடும். அப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு அதிகமாகும். அதே மாதிரி மோஷன் போகிற இடத்துலையும் வந்துட்டு புண்ணுகள், இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பக்க விளைவுகள் லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டே போதுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படுத்த படுக்கையாகவே இருப்பாங்க. ஏன்? அவங்களால பவர் இல்லாதனால. நம்ம வந்து பாருங்கள், ஒந்திரிச்சு இப்படி படுப்போம், ஒந்திரிச்சு அப்படி படுப்போம், கை அசைப்போம், கால் அசைப்போம், போவோம் வருவோம், இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்வோம். இவங்க அப்படியே முடங்கியே இப்படியே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது படுத்த படுக்கையாக அப்படியே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ப்ரெஷர், எங்கே ப்ரெஷர்? நம்ம இடுப்பு பகுதிக்கும் அந்த பெட்டு மெத்தைக்கோ நடுவில் ஒரு ப்ரெஷர் உண்டாகுது. அந்த ப்ரெஷர் ரொம்ப நேரமாக இருக்க என்ன ஆகுதுன்னா, நம்ம தசைகளில் பின்னாடி இருக்கிற நம்மளோட இடுப்பு தசைகளில் ப்ரெஷர் ஏறி 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 ஒரு லெவலில் போயிட்டு சின்னதாக வெடித்து ஒரு வீரல் விடுது. இது பேர் தான் ப்ரெஷர் சோர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது என்னென்னா, அழுத்தத்தினால வரக்கூடிய புண்ணுகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். காந்த புண்ணுகள் எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். ப்ரெஷர் சோர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்படி படுத்துக்கிட்டே இருக்கும் போது எந்த விதமான மூமெண்ட்டே இல்லைன்னும் போது பின்னாடி புண்ணுகள் வர வாய்ப்பு இருக்குது. சரி சார், புண்ணு வந்தால் என்ன ஆகும்? புண்ணு வந்தால் என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் அது ஆறாது. ஏன்னா இவங்க மோஷன் இந்த சென்ஸ், இந்த இது ரெஸ்ட் ரூம் மோஷன் திரும்புறத சொல்கிறேன். இந்த மாதிரி மோஷன் எந்தமே அவங்க வந்து திரும்பி படுக்காமல் எதுவுமே பண்ணாததுனால அந்த புண்ணுகள் சைஸ் சின்னதாக ஆரம்பிச்சது அப்படியே பெருசாகி 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 பெரிய புண்ணுகளாக மாறிடுது.
இந்த புண்ணுகள் வந்தால் கிருமிங்க சும்மா இருக்குமா? கிருமிங்க சும்மாவே என்ட்ரன்ஸுக்கு குதிக்கும்ல. தோல் இருக்கிறதுனால நம்மளால் தப்பிக்கிறோம். தோலில் சின்ன வீரல் வந்தால் கிருமிகள் உள்ளே போகிறது. அப்போ அந்த புண்ணு இன்னும் சீல் பிடிக்குது, இன்னும் பெருசாகுது. திருப்பி அது ஒரு துர்நாற்றத்தை பின்பகுதியில் ஆரம்பித்து சீல் டெய்லி கொட்டுது. அப்போ எவ்வளவு சிக்கல்கள் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கவாதம் பேஷண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நான் தான் சொல்லியிருந்தேன், ஒரு சைடு வாய் வந்து இப்படி கோணி இருக்கும்ன்ட்டு. அப்போ இந்த சைடு எல்லாம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது மட்டும் கோணாது. இந்த கண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அவங்களால பிளிங்க் பண்ண முடியாது. ஸோ கண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே இருக்கும். அப்போ கண்ணு ஓப்பன்லேயே கொஞ்சம் இருக்கிறதுனால சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, கண்ணு ட்ரை ஆகி கெரட்டைட்டிஸ், கண்ணில் வந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், கன்ஜங்டிவைட்டிஸ் இதோட இன்சிடென்ட்ஸும் அதிகமாகுது. ஸோ இப்போ எவ்வளவு பக்க விளைவுகள் சொல்லிகிட்டே போகிறோம் பாருங்கள். இதெல்லாம் தாண்டி இவங்க சைடு ஒரு சைடு கை கால் வரலைன்றதுனால அந்த கைகளோட தசையோட சைஸே சின்னதாயிட்டே வருது. எந்த விஷயமா இருந்தாலும் அப்படி தானே, நம்ம யூஸ் பண்ண தான் வந்துட்டு அது நல்லா ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்கும். யூஸ் பண்ணாமல் விட்டோம்னா அது அப்படியே சுருங்கி போயிடும். அதனால தான் சொல்லுவோம் டெய்லி படிங்க, டெய்லி எதாவது பண்ணுங்க, ஸோ தட் மூளையை யூஸ் பண்ணுங்க, ஸோ மூளை டியூன் ஆகும். வண்டியை கூட பாருங்கள், அப்படியே போட்டு வைக்காத, டெய்லி வண்டி ஆன் பண்ணி முறுக்கு இன்ஜின் ஓடணும்னுவாங்க. எல்லாம் அதே தான். அப்போது ஒரு சைடு கை கால் வரவே இல்லை, அப்படியே தான் உட்காந்துருக்காங்கன்னா அந்த கை என்ன ஆகுதுன்னா அந்த மசில்ஸ்லாம் அப்படியே சுருங்கி போய், கால் மசில்ஸ்லாம் சுருங்கி போய் அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருப்பா அப்படியே ஒல்லியாக இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்து வந்துடுது. சைஸ் எல்லாம் சின்னதாகி. அப்போது எவ்வளவு பக்க விளைவுகள் இந்த பக்கவாத பேஷண்ட்ஸ்க்கு வருதுன்றதை நீங்களே கொஞ்சம் எண்ணிக்கோங்க. சும்மா அப்படி பேசும்போது ஆரம்பித்தாலே தலையில் வந்து பேனு, டேண்ட்ரஃபில் ஆரம்பிச்சு, கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கன்ஜங்டிவைட்டிஸ், கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது சொன்னேன். வாயில் வந்து இன்ஃபெக்ஷனு, துர்நாற்றம், வாயில் சீல் பிடிக்கும், இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம். அதே மாதிரி பின்னாடி முதுகு பகுதியில் இன்ஃபெக்ஷன், புண்ணு, அது ஒரு பெரிய சிக்கல் அது. அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பம் வராது. அதுவும் நீங்கள் சுகர் பேஷண்டாக இருந்தீங்கன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். பல பேர் இறந்தே போயிருக்காங்க அந்த பின்னாடி இருக்கிற முதுகு புண்ணுனால. யூரின் போகிற இடத்துல இன்ஃபெக்ஷன், பின்னாடி போகிற இடத்துல ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லா சிக்கல்களும் காம்ப்ளிகேஷனும் இந்த பக்கவாதத்தினால ஏற்படுது. காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா இவ்வளவு சொல்லலாம் நம்ம. அப்போது யோசிச்சு பாருங்கள், இந்த ஸ்ட்ரோக் பக்கவாதன்றது ஆள் உயிரோடு இருக்காங்க, ஆனால் எவ்வளோ முடக்குது ஒருத்தரை அப்படின்றத தான் நம்ம ஊர்ந்து கவனிக்கணும் அப்படின்றது நம்மளோட பார்வை. சரி, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் கொஞ்சம் தடுத்துக்கிறதுக்கு எப்படி சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னும் போது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை, அதாவது பக்கவாத பேஷண்ட்டை ஒரு குழந்தை மாதிரி பார்த்து கொள்ளணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்கள குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். அதுவும் எஸ்பெஷலி அந்த பக்கவாதம் வந்த அடுத்த 3லேருந்து 6 மாதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 3லேருந்து 6 மாதங்களுக்குள்ளே அவங்கள நார்மல் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு குடும்பத்தினர் முயற்சிகள் பயங்கரமாக மேற்கொள்ளணும். சும்மா டாக்டர் மாத்திரை எழுதிட்டாரு போடு அப்படின்ற மாதிரி விடாமல் முக்கியமான விஷயங்கள், இந்த சீல்கள், இந்த செப்டிக்குங்கள், இந்த மாதிரி புண்ணுகள் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது தான் இந்த வீட்டாளுகள் உறவினர்களோட முக்கியமான வேலை. எப்படி சார் அதை வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்திங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஹெல்த் கேர், அதாவது இந்த இதெல்லாம் இருக்காங்களே வீட்லேயே வந்துட்டு சுத்தம் செஞ்சுட்டு போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு சில பேர் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களோட மெயின் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப்பர் மாதிரி வருவாங்க. நர்ஸு வந்து வீட்டில் வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரோலில் வந்து வருவாங்க. நம்ம ஏஎன்எம்ஸு, ஆயாமாஸ் இந்த மாதிரி வந்து ஆட்கள் வருவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கேரெல்லாம் கொடுக்கறது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. என்னென்னா அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும், அதான் ஒரு விஷயம். என்ன பண்ணலான்னா ஒரு வாரம் 2 வாரம் ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட்டாக இருக்கும் போதோ இல்லை அவங்க வீட்டுக்கு வந்து 1 வாரம் 2 வாரம் அவங்கள வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு கற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம வீட்டாளுங்களுக்கு நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது என்ன மாதிரி செயல்படுத்துறது அப்படின்னா, அப்போ வாயை வந்து எப்படி கார்கிள் பண்ணி அவங்கள துப்ப வைக்கணும், அதே மாதிரி வந்து கண்ணுங்களுக்கெல்லாம் அழகாக ட்ராப்ஸ் போட்டு விடுறது, தூங்க வைக்கும் போது வந்து கண் இது பண்ணுறது, இந்த காற்றுலாம் டைரெக்டாக கண்ணில் படாத மாதிரி பார்த்துக்கிறது, ஹெட்டுக்கு பாத் கொடுக்கறது, உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு தொடச்சி விட்டு ஒரு டிபிட் ஸ்பாஞ்சிங் மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி வந்து இந்த யூரின் போகிற ஏரியாஸ் எல்லாம் வந்துட்டு டெய்லி கரெக்டாக வந்து மாற்றி விடுறது, அதே பேம்பர்ஸை மாட்டி விட்டுறது, அப்படிலாம் பண்ணாமல் ரெகுலர் சேஞ்சிங் கரெக்டாக பார்க்குறது, இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமாக அவங்க பொசிஷன்ஸை மாற்றி படுக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நேராக படுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா ரைட்டில் படணும், கொஞ்ச நேரம் லெஃப்ட்டில் படுக்கணும், இந்த மாதிரிலாம் படுக்க வைக்கிறது. முக்கியமாக படுக்கிற மெத்தையில் ஏர் பெட் அப்படின்னு ஒன்று போடுறது, அதாவது காற்று மெத்தைன்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏர் பெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏர் பெட்டில் வந்து ஒரு கம்ப்ரஸர் மாதிரி இருக்கும், அந்த பெட்டில் நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா அது வந்து பெட்டே வந்து ஃபுல்லாக காற்று மாதிரி மாறிடும். ஸோ அதில் படுக்கும்போது ப்ரெஷர்ன்றது டேரெக்டாக ஸ்கின்னுக்கு அவ்வளோ போகாது. ஏன்னா ப்ரெஷர் வர்றதுனால தான் ஸ்கின் வெடி போகிறது, அதனால தான் அது பேர் ப்ரெஷர் சோறுன்னு சொன்னேன். அப்போ இந்த மாதிரி ப்ரெஷர் அந்த அளவுக்கு ஏற்படாது. ஸோ அந்த மாதிரி மெத்தைகள் வந்து கண்டிப்பாக வீட்டில் வாங்கி கொடுத்து அவங்கள அது மேலே படுக்க வைக்கிறது, ப்ளஸ் பொசிஷனை மாற்றி
போடுறது, இது எல்லாமே வந்துட்டு இந்த ஹெல்ப்பர் வீட்டில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கரெக்டாக பாருங்கள். ரெண்டாவது, இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கில் இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது ஒரு பெரிய சிக்கல். சாப்பாடு ஊட்டுறது என்ன ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சைடு அந்த வாய் இப்படி கோணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சாப்பிடும்போது ஒரு சைடில் வச்சு தான் அவங்களால சாப்பிட முடியும், ஒரு சைடு அவங்களுக்கு வீக்காக இருக்குது. அப்போ ஒரு சைடில் தான் சாப்பிட்றாங்கன்னா அவங்களால கரெக்டாக மெல்ல முடியாது, கரெக்டாக முழுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ மெல்றது முழுங்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னும் போது நீங்கள் எவ்வளோ ஜாகிரதையாக சாப்பாடு கொடுக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மெல்ல வேண்டாமல் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி பொருட்கள். அப்போ எக்ஸாம்பிள் என்ன, எப்படி ஒரு 8 மாதம் 10 மாதம் குழந்தைங்களுக்கு ஊட்டுறீங்களோ சாப்பாடு, அந்த மாதிரி சாப்பாடு தான் கொஞ்சம் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு இனிஷியலாக ஊட்டினோம்னா தான் நம்மளுக்கு சேஃபு. ஏன் சார் மொத்தமாக போட்டால் என்ன ஆகும், சாப்பிட்டோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன ப்ராப்ளம் நடக்கும்னா, அவங்களால சீவிங் கரெக்டாக பண்ண முடியலன்னா அவங்க முழுங்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இப்போ இவ்வளோ பொரியல் ஒரு ஒரு பொருள் வந்து நம்ம வாயில் போடுறோன்னா அதோட சைஸு தூண்டு சைஸாக மாறினா தான் நம்ம முழுங்கிறதுக்கு ஈஸி. ஆனால் இவங்களுக்கு வந்து சரியாக மெல்ல முடியலன்றதுனால முழுங்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ கஷ்டமாக இருந்து முழுங்குறாங்கன்னா அப்போ வயிற்றுக்கு போனாலும் செரிக்கிறது கஷ்டப்படும். திருப்பியும் வந்துட்டு நம்மளுக்கு லூஸ் மோஷன் ஆகிறதோ இல்லைனா திருப்பியும் வந்து டாய்லெட்டே வராமல் கான்ஸ்டிபேஷன் ஆகிறதோ, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மென்று சாப்பிடாதது. அப்போ கரெக்டாக மென்று சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால் தான் நல்ல ஃபுட்ஸை கொடுக்க முடியும். அப்போ இவங்களுக்கெல்லாம் ஈஸியாக செரிக்கிற மாதிரி, ஈஸியாக வந்து மெசஞ்சு சாப்பிட்டுக்கிற மாதிரியான பொருட்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இந்த செர்லாக்னு ஒன்று கொடுக்குறோம், ஃபேரக்ஸ்ன்ற மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி வீட்லேயே வந்துட்டு இந்த கஞ்சிலாம் செஞ்சு அரிசி கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இந்த பாதாம் பிஸ்தாலாம் போட்டு நல்லா அரைச்சி கஞ்சி மாதிரி காசி கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபுட்ஸை நம்ம ட்ரை பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியம். எவ்வளோக்குள்ள சாலிடாக பெருசாக கொடுக்குறோமோ இதில் என்ன மெயின் பிரச்சனை அப்படின்னா ஆஸ்பிரேஷன் நிமோனியா. அப்படின்னா என்னென்னா, நம்ம சாப்பிட்றது முழுங்குறது எங்கே போகுது, டைரெக்டாக வயிற்றுக்கு போகுது. ஆனால் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு முழுங்குறது ப்ராப்பராக இல்லாமல் கஷ்டப்படுறதுனால உணவு குழாய்க்கு போக வேண்டிய சாப்பாடு பை மிஸ்டேக் புறக்கேறி நுரையீரலுக்குள்ளே போயிடும். நுரையீரலுக்குள்ளே காற்றை தாண்டி வேறு எதுவுமே போகக்கூடாது. அப்போ நுரையீரலுக்குள்ளே இந்த மாதிரி சாப்பாடு சப்ஸ்டன்ஸ் உள்ளே போச்சுன்னா அப்போ எப்படி புறக்கேறி நுரையீரல் இன்ஃபெக்ட் ஆகும். அந்த நுரையீரல் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ரெட் ஆகி இருந்த கண்டிஷன் பேர் தான் ஆஸ்பிரேஷன் நிமோனியா. அப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேஷண்ட்ஸை படுக்க வச்சு தயவு செஞ்சு யாரும் தண்ணியோ சாப்பாடோ கொடுக்காதீங்க. முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம். படுத்துக்கிட்டே வாயில் சோடா ஊற்றுறது, இந்த தண்ணி தானே இந்த குடி அப்படின்னு, இவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸஸ் ப்ராப்பராக இருக்காது. ரிஃப்ளெக்ஸ்னால் என்னது அப்படின்றல, இப்போ அடிக்க வந்தால் இப்படின்றேன், முழுங்கணுன்னா இதெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் கடவுள் அப்படி படைச்சிருக்காரு. அந்த ரிஃப்ளெக்ஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கவாத பேஷண்ட்டுக்கு இந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்காது. அப்போ அவங்க முழுங்க கொஞ்சம் சிரமப்படலாம். அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்கும் போது இங்கே தண்ணி வந்திருக்குன்னு டக்குன்னு நிறுத்தாமல் அப்படின்னு ரிஃப்ளெக்ஸ் ஆச்சுன்னா அந்த தண்ணி நேரம் நுரையீரலுக்குள்ளே செல்லு விடும், வயிற்றுக்கு செல்லாது, திருப்பியும் ஆஸ்பிரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸை ஃபீட் பண்ணும்போது தயவு செஞ்சு அவங்கள உட்கார வைங்க. இந்த மாதிரி சைட் சேர் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்டில் வச்சு உட்கார வைங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மசிஞ்ச ஒரு மாதிரி குழந்தைக்கு கொடுக்க மாதிரி குழச்சி இந்த மாதிரியான ஃபுட்ஸாக கொடுங்க. ஸோ தட் அவங்க ஈஸியாக வந்து சப்பி மென்று உள்ளே முழுங்குற மாதிரி. தயவு செஞ்சு சாலிட் ஃபுட்ஸு, பிரியாணி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி திக் ஃபுட்ஸை எதுவுமே தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அப்படின்றது இம்பார்ட்டண்ட். அதுமாதிரி கொடுக்குற ஃபுட்டுலேயும் சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, சத்து இல்லாமல் பொருட்கள் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்றது தான் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. கொடுக்குற ஃபுட்லேயும் பார்த்தீங்கன்னா வெறும் சும்மா ரைஸு, கஞ்சி, ரசம், சோறு இப்படியே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதில் விட்டமின் எங்கே, அதில் மினரல் எங்கே, அதில் ஃபேட் எங்கே, ப்ரோட்டீன் எங்கே, இவ்வளோ கேள்விகள் வரும். அப்போ தசைகள் அவனுக்கு இன்னும் உருவிட்டே போவோம், ஆள் இன்னும் ஒல்லியாகிட்டே போவாங்க. அப்போ எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படும், கிருமிகள் இன்னும் திருப்பி உள்ளே போகிறோம், பெரிய சிக்கல். அப்போது சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே அழகாக சத்து மாவு மாதிரி ரெடி பண்ணுங்கள். பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டு அரைச்சி, நம்ம கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெல்லம். ஸோ ஒரு வெல்லத்தில் பாருங்கள் இரும்பு சத்து இருக்குது. கடலைப்பருப்பில் கொஞ்சம் இந்த ப்ரோட்டீன், இந்த பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உடச்ச கடலை, பொட்டுக்கடலை, அந்த மாதிரி பொட்டுக்கடலை கொஞ்சம் ப்ரோட்டீன், கால்சியம்லாம் நல்லாவே ரிச்சாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் நல்லாது. கொஞ்சம் பழங்கள், கொஞ்சம் பழச்சாறுகள், ஒரு ஆப்பிள் துண்டு, மாதுளை துண்டு, இதெல்லாம் போய் விட்டமின்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு அரைச்சி ஒரு தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரு அப்படியே ஒரு அல்வா மாதிரி காசிட்டு அதை நம்ம கொடுத்தோம்னா அதில் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி ஃபுட்ஸை தயவு செஞ்சு பால் மாறாமல் நீங்களே தயாரித்து இந்த மாதிரி பக்கவாதம் பேஷண்ட்டு கொடுக்கறது வந்து பெட்டர் ஆப்ஷன். அப்போது இந்த வீடியோ வந்து முடிக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது, போயினே இருக்குது. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இந்த பக்கவாதத்தில் வந்து நம்ம பார்த்துக்கிற முறையில் இவ்வளோ நேரம் நான் பேசுனது டாக்டர் பார்த்துக்கிறதே கிடையாது.
இதெல்லாம் வீட்டில் இருக்கிற அவங்களோட ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ இல்லைன்னா பசங்களோ அவங்க அம்மா அப்பாவையோ இல்லை அவங்க ஹஸ்பண்டையோ பார்த்துக்கிற விஷயங்கள் இவ்வளோ இருக்குது. அப்போ இதெல்லாம் கரெக்டாக செயல்படுத்தணும். இல்லைன்னா ஈஸியாக ஏதாவது ஒரு நோய் உள்ளே பூந்து இவங்களை காலி பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகவோ, பின்னாடியிலேருந்து புண்ணு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகவோ, அந்த ப்ரெஷர் சோர் இன்ஃபெக்ஷன் ஆகவோ, ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு அதிகமாக இருக்குது. ஃபிசியோதெரப்பிக்கு ஏதாவது ரோல் இருக்கா? ஃபிசியோதெரப்பினால் ஸ்ட்ரோக் பேஷண்ட் ஏதாவது பெனிஃபிட் ஆவாங்களா அப்படின்றது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் பக்கவாத பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சைடு கை வராது, வாய் ஒரு சைடு கோணிக்கிட்டு இருக்கும், பேசுகிறதுக்கு வாய் கொல கொலான்னு பேசுவாங்க, அந்த வீடியோவில் போட்டிருந்தோம். நடக்க முடியாது, ஏன்னா ஒரு சைடு கை காலும் வராது, அப்போ வந்து அப்படியே ஸ்வே ஆகி போவாங்க. அப்புறம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ், நடக்கிறது, உட்கார்றது, பேசுறது, பழகிறது எதுவுமே அவங்க செய்ய முடியாது, முடக்கப்பட்டு இருப்பாங்க. இதுதான் மெயின் பிரச்சனை இதில், ஸ்ட்ரோக்கில். அப்போ இவ்வளவு மெயின் பிரச்சனைகளை சரி செய்யறது அப்படின்றது சாதாரண வேலை கிடையாது, ரொம்ப டஃப் ஜாப். மருந்து மாத்திரனால இந்த கை கால் போனதுன்றது உடனே வராது. அப்போ இந்த மருந்து மாத்திரை மெயினாக என்ன பண்ணுதுன்னா, அப்போ அந்த ரத்தக்கட்டுகளை கரைச்சி அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை இயங்க வைக்கிறதுக்கு தான் அந்த மருந்து மாத்திரை. பட் ஆனால் அந்த கை கால் போனது திருப்பியே வர்றது அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இட் இஸ் வெரி டஃப். அப்போ வெளியே இருந்து நம்மளோட முயற்சிகள் மற்றும் எக்ஸசைஸுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வருது. என்னென்னா, ஃபிசியோதெரப்பியோட ரோல் ரொம்ப 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 முக்கியமான ரோல் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு இருக்குது இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டில். மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், கை இப்படி வரலைங்க. அப்போ அந்த கை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த அசைக்கிறது அவங்களுக்கு திருப்பியும் எவ்வளோக்குள்ள சீக்கிரம் கொண்டு வரீங்களோ அப்போ தான் வந்துட்டு அவங்களால சாப்பிட முடியும், ஏதாவது எடுக்க முடியும், பண்ண முடியும், எல்லா வேலையும் பண்ண முடியும். அப்போ அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு கை வர வைக்கிறதுக்கு எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபிசியோதெரபிஸ்ட். அப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. என்னென்னா, இந்த மூமெண்ட்டை திருப்பி கொண்டு வர்றதுக்கு என்ன வழி, மூமெண்ட் வந்ததுன்னா அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது மூமெண்ட்னா அசைக்கிறது, ஃப்ளெக்சிபிலிட்டின்றது இந்த ஜாயிண்ட் இவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரீயாக போகும் அப்படின்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வர்றதுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டு வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரென்தனிங், கரெக்டாக சார் என்னால் அசைக்க முடியுது, தசைலாம் திருப்ப முடியுது, ஆனால் வெயிட்டு தூக்க முடியல. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரென்தனிங் கொண்டு வர்றது 3வது டார்கெட்டு. இந்த மாதிரி 3-4 கோல் ஓரியன்ட் டார்கெட்ஸ் வச்சுட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டுகள் வேலையை செய்து கொண்டு இருப்பார்கள். ஸோ கையில் வந்து மூமெண்ட்டு, ஃப்ளெக்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங், இவ்வளோ வேலைகள். இப்போ கை மட்டும் அப்படி பண்ணிட்டா போதுமா? இன்னொரு முக்கியமான வேலை இருக்குல்ல, யார்? காலும் ஒரு சைடு வராதுல்ல. அப்போ கால் வரலைன்னா அவர் எப்படி எழுந்து நிற்பார், அவர் எப்படி உட்காருவார், அவர் எப்படி நடப்பார்? அப்போ இவ்வளவு வேலைகளை அவங்க காலுக்கு திருப்பி அந்த காலோட மூமெண்ட் ஆற்றுதலை கொண்டு வரணும், அந்த காலோட ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வரணும், அந்த காலோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இவ்வளவு வேலையை கால்லையும் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இதுவும் ஃபிசியோதெரபிஸ்ட் ஸ்டெப் ஸ்டெப்பாக கொண்டு வருவார். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன போட்டிருக்காங்க எல்லா புக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கோட சீக்கிரமாக ஃபிசியோதெரப்பி ஆரம்பிக்கிறீங்களோ சக்ஸஸ் ரேட் அதிகம். அப்படியே விட்டுட்டு ஒரு 3 மாதம் படுத்த படிக்க ஒரு சைடு கை காலே வராமல் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. 3 மாதங்க அப்புறம் ஞான உதயம் மாதிரி வந்துட்டு நம்ம ஃபிசியோதெரப்பி ஆரம்பிக்கிறோம், நம்ம ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் புவராக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த மசில் வேஸ்ட் ஆகாது, தசைகள் வந்து அழியாது. தசைகள் இருந்தால் தான் ஸ்ட்ரென்தனிங் பண்ண முடியும், ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வர முடியும் எல்லாமே. ப்ளஸ் யோசிச்சு பாருங்கள், ஒரே இடத்துல நம்ம ஒன்றுமே நம்ம கை காலே ஒரே இடத்துல வச்சுக்கிட்டோம், திடீர்னு பார்த்தா மறுத்துறது, டக்குன்னு காலை மோஷன் கொண்டு வர முடியல. அப்போ 2-3 மாதம் இப்படியே வச்சுருந்தோம்னா திடீர்னு அந்த ஜாயிண்ட்டை மூவ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம், பிடிச்சிக்கும். அது பேர் தான் கண்ட்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஜாயிண்ட் மொபிலிட்டி ஸ்டிஃப்னஸ் அப்படியே பிடிச்சிக்கும். அப்போ அதை திருப்பி கொண்டு வர்றது கஷ்டம். அப்போ அதை கொண்டு வர்றதை வந்து டெய்லி எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக ஆரம்பிக்கிறோமோ ஃபிசியோதெரபிஸ்டோட ரோலு நம்ம கை கால் அசைக்கிறதுக்கு வசதியாக இருக்குது, கால் அசைக்கும் போது நடக்கிறதுக்கு வசதியாக இருக்குது, உட்காரத்துக்கு வசதியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குது, எல்லா வேலையிலையும் வந்துட்டு வசதின்றது ஃபிசியோதெரப்பி ஆங்கிள்லேருந்து நம்மளுக்கு தேவைப்படுது. சரி, அவ்வளோதானே ஃபிசியோதெரப்பியோட ரோலு? கிடையாத. இந்த மாதிரி பேஷண்ட் படுத்த படுக்கையாக இருக்கிறதுனால பின்னாடி முதுகில் புண்ணுகள் வரும்ன்ட்டு போன வீடியோவில் பேசியிருந்தோம். அப்போ அந்த புண்ணுகள் வராமல் இருக்கிறதுக்கு இவங்க பொசிஷனல் தெரப்பி வேறு கொடுப்பாங்க. ஸோ இந்த பொசிஷனில் கொஞ்ச நேரம் எப்படி படுக்க வைக்கணும், இந்த பொசிஷனில் எப்படி படுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனல் தெரப்பி வேறு
ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களோட பாடியோட ஹோல் பாடியோட சர்க்குலேஷன், அதாவது ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது. ஏன்னா அவங்க படுத்தப்படியாக இருக்கிறதுனால எந்த தசையும் வேலை செய்யாமல் படுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா உடம்பே கொஞ்சம் வீக்காக இருக்கும். அப்போ உடம்போட ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வரதுக்கு மற்ற நல்லா இருக்கிற தசைகளை கூட டெய்லி ஒர்க் பண்ண வச்சு மோட்டிவேட் பண்ண வைக்கிறது. அப்போ இவ்வளவு வேலைகள் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு இருக்குன்னும் போது நம்ம ஆரம்பிக்கணும். அதுவும் வந்து புக்ஸ்லலாம் என்ன தெளிவாக போட்டிருக்காங்கன்னா, எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக ஆரம்பிக்கிறீங்களோ இது ஒன்று. ரெண்டாவது, மினிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 3 வாரத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஃபிசியோதெரப்பி கொடுங்க, அப்போ ரிசல்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம புக்ஸில் வந்து போட்டிருக்கு. ஸோ ஆஸ் ஏர்லி as பாசிபிள் ஆரம்பித்து ஒரு மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம இந்த ஃபிசியோதெரபிஸ் வந்து கண்டினியூ பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்படி பண்ணும்போது அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பேக் டு நார்மல் வரும். அதானங்க ஒரு ஆளுக்கு தேவை. ஃபங்க்ஷன் பேக் டு நார்மல் வரலன்னா அவன் டெய்லி அவன் வேலையை செஞ்சுக்கலைன்னா எவ்வளோ சிக்கல்கள். போன வீடியோவில் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், நான் இப்போ இதை திருப்பி சேர்த்து சொல்கிறேன். போன வீடியோவில் இந்த ஸ்ட்ரோக்கோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய காம்ப்ளிகேஷன் சொல்லியிருப்பேன், புண்ணில் ஆரம்பித்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சு எல்லாம். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனசோர்வு, டிப்ரெஷன். ஓகே, போன வீடியோவில் விட்ட பாயிண்ட் இங்கே நான் சொல்கிறேன். டிப்ரெஷன், அந்த ஸ்ட்ரோக் சீரிஸ் அப்படியே ஃபுல்லாக போயிட்டே தான் இருக்கும். டிப்ரெஷன் கண்டிப்பாக இருக்குமா இல்லையா? இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்கள், ஒரு 2 நாள் ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி தனிமையாக இருக்க மாதிரி ஃபீலிங் ஆகிடும். டெய்லி ஒரு மனுஷனாக வெளியே போனால் ஒரு 10 பேரை பார்த்தாங்க, ஒரு 2 3 திட்டு வாங்கினாங்க, போனாங்க வந்தாங்கன்னா தான் அன்றைக்கி நாள் ஏதோ முடிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு டே போன மாதிரி இருக்கும். இவங்க அப்படியே படுத்துக்கிட்டு வீட்டில் அப்படியே 4 செவுறு நடுவில் ஒரு டிவி பேருக்கு ஓடுது இப்படியே இருந்தாங்கன்னா அவங்க மன அழுத்தன்றது அதிகமாகுது, டிப்ரெஷன் வந்து அதிகமாகுது. அப்போ நிறைய பேஷண்ட், ஸ்ட்ரோக் பேஷண்ட் சைக்காட்ரி பேஷண்ட்டாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அப்போ ஃபிசியோதெரப்பி உங்களை சீக்கிரமாக நடக்க வச்சு அவங்க கை கால் அசைய வச்சு எல்லாம் ஓட வைக்கிறதுனால அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பெட்டர்மெண்ட் கொடுக்குது. அவங்க லைஃப்பை பேக் டு த நார்மல் கொடுக்கும்போது தே ஃபீல் பெட்டர். சரி, இவ்வளோதான் பிரச்சனையா, ஃபிசியோதெரப்பி ஒன்று போதுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தான் இன்னொரு காம்பனண்ட் கூட வராரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரப்பி. ஸ்பீச் தெரப்பி தேவையா? கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாக்கு வாய் ஒரு சைடு கோணிக்கிறதுனால ப்ராப்பராக அவங்களால பேச முடியாது. நான் ஃபஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், உங்கள் பேர் என்ன அப்படின்னா கூட அவங்களால அப்படின்னு கொளருவாங்க. அப்போது அந்த ஸ்பீச் தெரப்பி மூலயமா அவங்களோட வாய் ஸ்பீச், அதாவது அவங்க பேச்சு திறமையை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துவாங்க. ஸோ எப்படி பேசணும், இப்படி பண்ணுங்கள், வாய் எக்ஸசைஸு, ஜா எக்ஸசைஸு, டங் எக்ஸசைஸு, டங் ஸ்ட்ரென்தனிங், ஜா ஸ்ட்ரென்தனிங்ன்ற மாதிரி ஸ்பீச்சை ரெகுலேட் திருப்பி பழையபடி நார்மல் கொண்டு வரதுக்கு ஒரு பயிற்சி. அதுதான் ஸ்பீச் தெரபிஸ்ட் பண்ணுற முக்கியமான வேலை. அப்போ அவங்க ரோல் இங்கே உள்ளே வருது. ஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், அவங்க ரோல் வந்து ஒரு 2-3 மாதங்க அப்புறம் உள்ளே வரும். இப்போ வந்து 3 மாதம் ஃபிசியோதெரப்பி கொடுத்து இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் என்னால் பண்ண முடியுது, ஆனால் முன்னாடி மாதிரி ஃபுல்லாக பண்ண முடியல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி உன் லைஃப் ஸ்டைலை நீ எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம், உனக்கு எப்படி ஷெட்யூல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஓடி டீமும் உள்ளே வந்து அவங்களோட ஐடியாஸை கொடுப்பாங்க. அப்போது இவ்வளோ பேரோட ரோல்ன்றது இந்த கேஸில் இருக்குது. அப்போ ஸ்ட்ரோக்குன்ற பக்கவாதத்தை ஜஸ்ட்டு டாக்டரை பார்த்தா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி முடிகிற கேஸே கிடையாதுங்க. ஸ்ட்ரோக்குன்றது ஒரு தலைவலி, பக்கவாதம் வந்ததுனாலே ஒரு பெரிய தலைவலி, ஒரு இம்சை பிடிச்ச வேலை. ஏன்னா கை கால் வரல அப்படின்றதோட கேஸ் முடியாது. சீலுகள், புண்ணுகள், வாய்க்கோளாறு, பேச முடியல, கை வரல, கால் வரல, நடக்க முடியலன்னு ஆள் உயிரோடு இருந்தாலும் நடமாடும் பிணம் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த இடத்துல டாக்டர்ஸ் ஒரு ரோல் பண்ணாலும் நர்சஸ் இன்னொரு ரோல் பண்ண வேண்டியது இருக்குது, ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு ரோல் பண்ண வேண்டியது இருக்குது, ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒரு ரோல் பண்ண வேண்டியது இருக்குது, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஒரு ரோல் பண்ண வேண்டியது இருக்குது. மெடிசனோட எல்லா பிரான்ச்சஸும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ண வேண்டியது ஒரு கண்டிஷன் தான் இந்த ஸ்ட்ரோக்குன்ற பக்கவாதம். அப்போ இவ்வளவு பேர் ரோல் செஞ்சாலும் இது எல்லாத்துக்கும் தாண்டி மிக முக்கியமான ரோல் இவங்க எல்லாரையும் தாண்டி ஒருத்தருக்கு இருக்குது. அது யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான். யார் அது நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க அவங்களோட உறவினர் மற்றும் பசங்களோ இல்லை அம்மா அப்பாவோ, ஹூமோவர் இட் இஸ். உங்கள் வீட்டில் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் இருந்தால் பொறுப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகம். நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும், நீங்கள் தான் உங்களுக்கு கரெக்டாக சாப்பாடு போடணும், நீங்கள் தான் உங்களை குழந்த மாதிரி பார்த்துக்கணும், நீங்கள் தான் உங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் ஏற்பாடு பண்ணி தரணும், நீங்கள் தான் உங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஏற்பாடு பண்ணி தரணும், நீங்கள் தான் உங்களுக்கு ஸ்பீச் தெரபிஸ்ட் ஏற்பாடு பண்ணி தரணும், நீங்கள் தான் உங்களை டாக்டர் விசிட்ஸ் ஏற்பாடு பண்ணி தரணும், நீங்கள் தான் உங்களை குழந்த மாதிரி பார்த்துக்கணும். எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட் மீண்டும் எகிரி எழுந்து ஓடுவாங்க அப்படின்றத என்ற மாற்று கருத்தும் இல்லை. எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ்
ஸ்ட்ரோக் சீரிஸோட கண்டினியூஷன். என்ன சார் இது ஸ்ட்ரோக் சீரிஸோட இதை லிங்க் பண்ணுறீங்களேன்னா கிட்டத்தட்ட ஒட்டி வரும். ஆனால் காரணங்கள் வந்து ரொம்ப வேறு. அதேமாதிரி மெடிக்கலாக ரொம்ப எமர்ஜென்சி. எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரத்தம் லீக்கேஜ், அதாவது ரத்தம் வந்துட்டு வெளியேறுது, லீக்கேஜ் ஆகுது. எங்கே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த மண்டை ஓடு இருக்குல்ல ஸ்கல், அதுக்கும் பிரெயின் இருக்குல்ல நம்ம மூளை, அதோட அவுட்டர் லேயர்னு சொல்லக்கூடிய மெனிஞ்சஸ், டியூராமேட்டர்னு சொல்லுவோம் மெனிஞ்சஸ். ஸோ மூளையை சுற்றி ஒரு கவரிங் இருக்குது, அது பேர் மெனிஞ்சஸ். அந்த மெனிஞ்சஸுக்கும் இந்த மண்டை ஓடுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் ரத்த கசிவு ஏற்பட்டுதுன்னா, ப்ளீடிங் ஏற்பட்டுதுன்னா அது பேர் தான் EDH அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ் ஆர் எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமா. எதுக்கு சார் இந்த டாபிக் பேசுகிறோம் அப்படின்னா ரொம்ப காமனாக நிறைய பேஷண்ட்ஸு இதனால் வந்து அட்மிட் ஆவாங்க. ஏன் சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா தலையில் அடிபடுறது. தலையில் அடிபடுறது நம்ம ஊரில் காமனா? கண்டிப்பாக எஸ். ஒரு மரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு இருக்கும், மேலேருந்து ஒரு தென்னங்காய் உங்கள் தலையில் விழுது, அடிபடுமா? நல்ல உதாரணம் நம்மளோட யார் கான்ட்ராக்டர் நேசமணி, உங்களுக்கு தெரியும். கான்ட்ராக்டர் நேசமணி வந்து ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு படத்தில் வந்து வடிவேல் கேரக்டரு. ஸோ மேலேருந்து சுற்றியை விட்டுட்ருப்பாங்க, டக்குன்னு சுற்றி போய் டங்குன்னு நம்ம கான்ட்ராக்டர் நேசமணி தலையில் படம் இப்படின்னு பார்ப்பார். ஸோ இந்த மாதிரியான ஆக்சிடெண்ட் நம்ம ஊரில் கொட்டி கிடக்குது. குழந்தைங்க தெரியாமல் மேலேருந்து ஏதாவது போட்டுரும், மண்டையில் விழுந்துருது, குழந்தைங்க மண்டையில் விழுந்துருது. ஸோ இந்த மாதிரி தலையில் அடிப்படும் போது ஒரு குழந்தை பார்த்தேன் தெரியாமல் சுற்றி வச்சு விளையாடிட்டு பக்கத்தில் இருக்க குழந்தை தலையில் டம்முன்னு ஒன்று போட்டுச்சு. இது எல்லாமே இந்த ஸ்கல்லில் வந்து அடிபடுறது. அப்படி அடிப்படும் போது இந்த எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜுக்கு இதுதான் முக்கியமான காரணம். ஸோ ஆக்சிடெண்ட் அடிபடுறது. அப்படி அடிபட்டோன்னு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான இரத்த குழாய் இருக்குது, அது பேர் தான் மிடில் மெனிஞ்சல் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மிடில் மெனிஞ்சல் ஆர்ட்ரி வந்து கிழியுது. கிழியும் போது இரத்த கசிவு ஏற்படுது. அந்த இரத்த கசிவு இந்த மண்டை ஓட்டுக்கும் மூளைக்கு நடுவில் சேர்ந்து அப்படியே ப்ரெஷரை பில்டப் பண்ண ஆரம்பிக்குது. இதுதான் இந்த எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமா. இப்படி ஏற்படுறதுனால ஆபத்தா சார்னா எஸ். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர் ஏற ஏற மூளையோட ப்ரெஷர் ஏறுது. இது பேர் தான் ரெய்ஸ்டு ICT அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன், மூளைக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போகுது. அப்படி ஏறும் போது ஆள் உயிருக்கே ஆபத்தாகலாம். அப்போ அதனால தான் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி சார், எனக்கு தலையில் அடிபட்டுச்சு, எனக்கு இந்த EDH இருக்கா இல்லையான்ட்டு எனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வெளியே நிறைய டைம் வீக்கமே கூட தெரியாது. ஆனால் மெயின் அறிகுறிகள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹெட்டேக், தலைவலிக்குது அப்படின்றது முக்கியமானது. காக்கா வலிப்பு, சீஜர்ஸ், அதாவது காக்கா வலிப்பு மாதிரி திடீர்னு வருதுன்றது ரொம்ப டேஞ்சர். சில நேரத்தில் காதுலேருந்து ப்ளீடிங் கூட ஆகலாம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னென்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுயநலவு கொஞ்சம் குறையும். நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு அப்படியே இந்த அடிப்பட்ட கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டல்லாகிடுவாங்க. என்னடா ஆச்சு, எங்கடா இருக்கேன்னா யார் நீங்கள் எங்கே இருக்கேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த பிளேஸ் அண்ட் டைம் அண்ட் பர்சனுக்கு ஓரியன்டேஷன் போயிடும். எங்கே இருக்குன்னு தெரியாது, என்ன டைம்னு கேட்டால் தெரியாது, உன் பேர் என்னடான்னு கேட்டால் தெரியாது, நான் யாருன்னு கேட்டால் தெரியாது. மாதிரி பிளேஸ் அண்ட் டைம் அண்ட் ஓரியன்டேஷனுக்கு ஒரு மாறுதல். அப்படி மாறும்போது தான் இங்கே சிக்கல்கள் வந்து தொடர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஆல்டர் கான்ஷியஸ்னஸ்ன்றது இந்த எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜுக்கு ஒரு மிக முக்கியமான சிம்டம். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கிளிச் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா அடிபட்டுறதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆள் சூப்பராக இருப்பான். நம்ம கூட அடிபட்டுச்சு ஆனால் நல்லா தான் இருக்கான், ஹாஸ்பிட்டல்லாம் போவானா ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னுவோம். ஆனால் அந்த 2 மணி நேரங்க அப்புறம் ஆள் திடீர்னு மயங்கி சீரியஸாக போயிடுவோம். அப்போது அடிப்பட்டதுக்கும் அவன் சீரியஸாக போனதுக்கு நடுவில் ஒரு டைம் ஆள் பர்ஃபெக்டாக இருப்பான், நார்மலாக இருப்பான், வலியும் இருக்காது, தலையும் சுற்றாது, வாந்தியும் வராது, எவ்ரிதிங் ஃபைன். ஆனால் திடீர்னு பார்த்தா அப்படி ஆகிட்டான். ஸோ அந்த டைம் இருக்குல்ல, இந்த கான்செப்ட் பேர் தான் என்னென்னா லூசிட் இன்டர்வல்னு சொல்லுவாங்க. இந்த லூசிட் இன்டர்வல்ன்றது இந்த எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமாவோட ஒரு கிளாசிக்கல் ஃபியூச்சர். ஸோ ஆள் திடீர்னு மோசமாகிறதுக்கு முன்னாடி அடிப்பட்டதுக்கும் மோசமாகிறதுக்கு நடுவில் ஒரு டைம் ஆள் சூப்பராக இருப்பான், திடீர்னு பார்த்தா மயங்க ஆரம்பிச்சிருவான். அப்போ இது எல்லாமே இந்த EDHன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமாவோட முக்கியமான கிளாசிக்கல் அறிகுறிகளாக இருக்குது. நம்ம என்ன சார் பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி தலையில் அடிப்பட்ட கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒரு வாட்டி வந்து டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அப்சர்வ் பண்ணிக்கிறது நல்லது. அப்சர்வேஷனில் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா
அவனுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்ததுன்னா அவனுக்கு இந்த நான் சொன்ன 3-4 சிம்டம்ஸ், தலை வலிக்குதா, தலை சுத்துதா, காக்கா வலிப்பு ஏதாவது வந்ததா, காதில் ரத்தம் ஏதாவது வந்ததுடா, இல்லைனா வந்துட்டு ஆள் மயங்குறானா, இந்த மாதிரியான முக்கியமான அறிகுறிகள் பார்க்கப்படும். இந்த மாதிரி அறிகுறிகள் வந்துட்டு எதுவுமே இல்லை, அப்சர்வேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில லைட்டாக அறிகுறிகள் டவுட் இருந்ததுன்னா ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கப்படும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, இன்வெஸ்டிகேஷன் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிடி ஸ்கேன். ஸோ ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தோம்னா அந்த தலையில் இருக்கிற மண்டை ஓட்டுக்கும் மூளைக்கும் நடுவில் இருக்கிற ரத்த கசிவு அழகாக தெரியும், நிலா ஷேப்பில் தெரியும். ஸோ அதை வச்சே வந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு, ப்ரெஷர் கூடுதலாகிட்டே போகுது, டேஞ்சர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உடனே ஆக்ஷன் எடுக்கப்படும். என்ன சார் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கினா நியூரோ சர்ஜன் தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பார். ஸோ நரம்பியல் சரிய அறுவை சிகிச்சை மருத்துவர் தான் பார்த்தீங்கன்னா நியூரோ சர்ஜன். அந்த நரம்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பார். என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்னா இமீடியட் எவாக்குவேஷன். அப்படின்னா என்னென்னா அந்த ரத்த கட்டி ஏற்பட்டிருக்குல்ல அதை இமீடியட்டாக வந்து க்ளீன் பண்ணுறது. ஸோ உடனே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுக்கப்பட்டு இந்த மண்டை ஓட்டில் ஒரு சிறிய ஓட்டை போடப்பட்டு உள்ளே இருக்கிற அந்த கலெக்டான அந்த ரத்த கட்டை அப்படியே எடுத்துருவாங்க, உறிஞ்சிருவாங்க. அப்படி உரியும் போது தான் உங்களுக்கு எவாக்குவேட் ஆன போது தான் ஃபர்தர் ப்ளீடிங் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சேம் டைம் அவன் ப்ரெஷரும் குறையும். இதை தாண்டி வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூளையோட ப்ரெஷர் அதிகமாகாமல் பார்த்துப்பாங்க. அப்போ அந்த செரிப்ரல் எடிமா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் மெடிக்கல் டேர்மில். அதுக்கு நிறைய விதமான மருந்து இருக்குது, கிளிசரால், மேனிட்டால், இந்த மாதிரி அந்த மாதிரி மருந்துகளும் செலுத்தப்படும். இதெல்லாம் படுத்தி அவங்க ப்ரெஷர் இன்னும் ஏறாமல் பார்த்துக்கிறது. இது எல்லாமே இந்த எக்ஸ்ட்ராடியூரல் ஹெமரேஜ் ஹெமட்டோமாவோட முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. என்ன சார் ஆகும் இந்த ட்ரீட் பண்ணால் முட்டா அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா அவனோட சுயநலவு கம்மியாயிட்டே போய் கோமாக்கு போகலாம், சுயநலவு கம்மியாயிட்டே போய் ஆள் இறக்கலாம், தலையில் இருக்கிற ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகி சடனாக ஹார்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த பக்கவாதம் சீரீஸில் இந்த இடிஹெச் டாப்பிக்கில் டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா தலையில் அடிபட்டதுன்னா லேஸில் ஃப்ரீயாக விட்டுறாதீங்க, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியே ஆகணும். ஏதாவது டேஞ்சர் அறிகுறிகள் லைக் தலைவலி, சுயநலவு கம்மியாகுது, காக்கா வலிப்பு ஏதாவது ஏற்பட்டதுன்னா தயவு செஞ்சு இந்த நியூரோ சர்ஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு அறுவை சிகிச்சை நிபுணரை தயவு செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை சிடி ஸ்கேன் அவங்க எடுத்துக்க சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு எடுத்துருங்க. அப்போ போய் 1000-2000லாம் போட்டு கணக்கு பார்த்துட்டு இருக்காதிங்க. ஏன்னா அடிப்பட்டு சில பேர் சொல்லியிருக்கேன் கொஞ்ச நாள் நல்லா இருந்து திடீர்னு கூட இப்படி ஆகலாம். அது பேர் தான் லூசிட் இன்டர்வல். இவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்கிறதுனால தலையில் அடி வந்து பட்டுதுன்னா கேர்ஃபுல்லாக இருங்க, லேஸில் விடாதீங்க. இடிஹெச் மாதிரி ஏதாவது ஒன்று பின்னாடி ஒளிஞ்சு லேட்டரானா டக்குன்ட்டு ஒரு எஃபெக்டை வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு வீட்டில் தலையில் அடிப்படும், வீட்டில் தெரிஞ்ச ஒருவர் தலையில் அடிப்படும். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக என்னால் எல்லாருக்கிட்டையும் போய் இந்த கான்செப்ட் உள்ளே போய் அவங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்றது தான் மெயின் டார்கெட். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.